ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னா பிரில்லியன்ட் ஹீலர் இன் த ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல வேற லெவலான ஆக்ஷனோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் கதையோட மெயின் வில்லன் யாரா இருக்கும் அப்படிங்கிறதையே இந்த எபிசோட்ல தான் நமக்கு தெளிவாக காமிப்பாங்க. அண்ட் இந்த எபிசோட்ல இருக்கிற சில டீட்டெயிலிங்க முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரில்லியன்ட் ஹீலர் இன் த ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 6. இதை இன்டெரக்டிங் டீட்டெயிலாக தான் காமிக்கிறாங்க. பட் நான் உங்களுக்கு டேரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கைடு அப்படிங்கிற ஒருத்தங்கிட்ட போயிட்டு ஆஸ்டன் வந்து பேசுறான். எனக்கு காசெல்லாம் முக்கியம் இல்ல, பட் நீ இதை எதுக்கு பண்றன்னு தெரியணும் அப்படின்னு அந்த கைடு கேட்கறான். ஆஸ்டனும் எல்லா உண்மையும் சொல்றான். ரிவெஞ்சுக்காக இதை பண்றவன் கேரக்டரும் ஒரு குப்பை மாதிரி தான் இருக்கு. பட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறேன். ஆக்சுவலி நான் ஒன்னும் இதை ஃப்ரீயா பண்ணல. எனக்கும் சில செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ்லாம் இருக்கு. என்னோட அந்த மேஜிக் கிறிஸ்டலை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நீ கரெக்டா இருப்ப அப்படின்னு அந்த கைடு கொடுக்குறான். பேர் என்ன அப்படின்னு அந்த கைடு கேட்கறான். பட் இப்போதைக்கு நமக்கு அதை காமிக்கல. இப்போ ஸ்லம்முக்குள்ள ஒரு கோலம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த கோலம் யாராலையும் டெஸ்ட்ராய் பண்ண முடியல. நார்மலா திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து பேசி பயம் கொடுத்துரு. இன்னும் தூங்கிட்டு இருக்கா, அவளை எழுப்ப வேண்டாம், இதை நம்மளே முடிச்சிடலாம் நம்ம ஹீரோ சொல்றான். 3 பாஸும் அந்த ஏரியாவுக்கு வந்திருந்தாங்க. ஆளுங்க நிறைய பேருக்கு அடிபட்டுக்கோங்க, ஹெல்ப் தேவைன்னு சொல்லவோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை கோலமா ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல இதை 300 வருஷத்துக்கு முன்னாடி தானே கிரியேட் பண்ணாங்கன்னு சொன்னேன். இப்போ எப்படி இதை டெஸ்ட்ராய் பண்றது நம்ம ஹீரோ கேட்கவும் பல 100 வருஷம் ஆனதுனால எனக்கு சரியா தெரியலன்னு கார்மிலா சொல்றா. டெஸ்ட்ராய் ஆக ஸ்டார்ட் ஆன இடம் ஸ்லம்முக்கு அடியில இருந்தா அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் கில்டோட வேலையா இது. சரி ரிசர்ச் அப்புறம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த கோலம தடுப்போம் நம்ம ஹீரோ போறான். ட்ரீட்மெண்ட் பண்றேன், பட் காசை ரெடி பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். என்னால ரெக்வஸ்ட் அவனால ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஜெனோஸ் எல்லாரும் பாராட்டுறோம் திறமை என்னங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த கைடு எல்லாத்தையும் தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. நம்ம ஹீரோ ஹை ஹீலை யூஸ் பண்ணி மொத்த ஏரியால இருக்கிற எல்லாரையும் ஹீலிங் பண்ணிருந்தான். முடிஞ்சளவு எல்லா ஆளுங்களையும் நம்ம ஹீரோ ஹீலிங் பண்ணி அந்த ஸ்லம்ல இருந்து வெளியே போக சொல்லியிருந்தான். எல்லாரையும் காசு வாங்காம ஹீலிங் பண்றியா அப்படின்னு கார்மிலா கேட்கவும் இந்த கோலம் டெஸ்ட்ராய் பண்ண எவன் காரணமா இருந்தானோ அவன்கிட்ட போய் நான் பில்ல கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாத்தையும் ஹீலிங் பண்ணிட்டா மேபி இவன் ஒரு எலைட் கிளாஸ் ஹீலரா இருக்குமோ. இதோட நீ சூப்பர் தான் ஜெனோஸ். பட் அந்த கோலம் நீ ஸ்டாப் பண்ணலன்னா இன்னும் நிறைய பேர் சாவாங்களே அப்படின்னு அந்த கைடு பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியா மக்கள் எல்லாரையுமே ரெஸ்கியூ பண்ணியாச்சு. உங்களால தான் யாரும் சாகல டாக்டர்னு சோஃபியா சொல்றா. பட் இந்த கோலம் ஸ்டாப் பண்ணலன்னா பில்டிங் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிருமே, எப்படி பண்றது நம்ம ஹீரோ கேட்க உடனே அது தானா வெளியே போயிடலாம் நம்ம ஹீரோ சொன்னா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கு ஒரு மிஷினை கொடுத்தாதான் கோலம் மூவே ஆகும். இந்த ஸ்லம் அதை டெஸ்ட்ராய் பண்றதை பார்க்கும்போது மொத்த ஸ்லம்மையும் அதை டெஸ்ட்ராய் பண்ணாதான் அதோட மிஷன் முடியும். பட் இப்போ இருக்கிற மாடர்ன் டைம்ல கோலமோட கோரை கிரியேட் பண்றது கஷ்டமே அப்படின்னு கார்மிலா சொல்றா. சரி அந்த கோலம் கூட அது வரை நாங்க ஃபைட் பண்றோம், அதை டெஸ்ட்ராய் பண்றது எப்படின்னு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கார்மிலாட்ட சொல்றான். டாக்டர் நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லி மத்த 3 பாஸும் சப்போர்ட்டுக்கு வராங்க. ஜஸ்ட் அந்த கோலமோட கோரை நீங்க டெஸ்ட்ராய் பண்ணா போதும், அதை அவங்களால டெஸ்ட்ராய் பண்ணிட முடியும் அப்படின்னு கார்மிலா சொல்றா. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வா, நான் உனக்கு டீ போட்டு வச்சிருப்பேன்னு கார்மிலா சொல்லிட்டு போகவும் எப்படியும் லில்லி தான் போட போறா, அப்புறம் அதுக்கு நீ சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த கோலமோட கோரை எடுத்து விற்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். ஆஸ்டன் கூட நம்ம ஹீரோ என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் பண்றான். எல்லாருக்கும் போஸ்ட் ஹீலிங்னு எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்றான். இவங்க என்னதான் டெஸ்ட்ராய் பண்ணாலும் அந்த கோலம் ஹீலிங் ஆகிக்கிட்டே இருக்கு. ஜெனோஸோட பவர்னால நம்ம யாருக்கும் அடிப்படல அப்படின்னு லிங்கா பாக்குறோம். பிரச்சனை என்னன்னா நம்ம ஹீரோ மத்தவங்களை ஹீலிங் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல நிக்கணும். ஒரே நேரத்தில் அவங்களுக்கு டிஃபென்ஸ் பேரியர் ஹீலிங்கும் நம்ம ஹீரோவால பண்ணிட்டு இருக்க முடியாது. ரீஜென்ரேட் ஆக டைம் எடுக்கு. அதுக்குள்ள அதை அசைய விடாதபடி காலை அட்டாக் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். அதோட காலை இவங்க வெட்டிட்டாங்க. அது ஒரு பில்டிங் மேல விழ போகவும் டாக்டர் அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்றா. பொண்ணை காப்பாத்தலாம் நம்ம ஹீரோ ஓடனா அந்த கோலமே தானா நவுண்டு போய் விழுந்து அந்த பொண்ணை காப்பாத்திருது. ஜெனோஸ் நீ என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. பட் இந்த ஃபைட் கிளைமேக்ஸ்க்கு நெருங்கிடுச்சு. வர யாரையுமே கொள்ளாத நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு இந்த கைடு பாக்குறான். இந்த கோலமா நம்ம ஹீரோ ஸ்கேன் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு சொல்றான். சோ அப்ப அப்படிதான் இவங்க இந்த கோரை ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கார்மிலாவும் புரிஞ்சுக்கிறா. பார்த்தா அந்த கைடு கிட்ட வந்து பேசுனது ஆஸ்டின் இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த கைடு அவன் வச்சிருந்த மேஜிக் கிறிஸ்டல ஆஸ்டின் பாடியில செலுத்திட்டு பீப்புளோட எமோஷனை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். பட் ஆஸ்டின் மாதிரி வெறி பிடிச்ச ஆளுங்களை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். ஆஸ்டினுக்கு தேவையானது ரிவெஞ்ச் நம்ம ஹீரோவை கொள்ளணும். சோ அந்த மாதிரி ரிவெஞ்சை பிடிச்சி வச்சிருக்கிற ஆளுங்க ஈவன் கோலமா மாறினாலும் அவங்க கொல்ற வெறி அப்படியே தான் இருக்கும். சோ எப்பவோ எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஜெனோஸ் ஆஸ்டினை நீ கொல்ல போறியா? கொன்னா மட்டும்தான் உன்னால அந்த கோலமை டெஸ்ட்ராய் பண்ண முடியும். இல்ல அவன மாதிரி ஒரு கெட்டவன் இந்த உலகத்துல இருக்க தேவையில்லைன்னு அவனை கொண்டு எல்லாத்தையும் காப்பாற்ற போறியா அப்படின்னு சொல்லி கைடு பார்த்துக்கிட்டு நிக்கிறான். விட்டுருங்க நம்ம ஹீரோ சொன்னா நாங்க இன்னும் டயர்ட் ஆகலன்னு மத்தவங்க சொல்றாங்க. பட் இது ஆஸ்டின், இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் ஹீலரால இந்த உலகத்தையே மாத்த முடியும் என் மாஸ்டர் சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் நான் ஒரு ஸ்லம்மையாச்சும் மாத்தினாதான் ஒரு செகண்ட் ரேட் ஹீலராவாச்சும் இருப்பேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உனக்காக வீட்டுல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கார்மிலா கிளம்பிருந்தா. ஆஸ்டின் இப்போ நம்ம 2 பேர் தான். இது எல்லாமே இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சது. ஸ்லம்ல இருந்த என்னைய நீ தான் வந்து இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போன. உன்னாலதான் அட்வென்ச்சரிங்கிற பேர்ல இந்த உலகத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன மீட் ஷீல்டா பயன்படுத்தவோ யூஸ் பண்ணிக்கிடவும் தான் கூட்டிட்டு போனேன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு குப்பன் தான் நான் நினைச்சேன். பட் அந்த குட்டி பொண்ணு உயிரை காப்பாத்த கோலமை தள்ளி விழ வச்ச. உனக்குள்ள இன்னும் கொஞ்சோண்டு ஹியூமானிட்டி இருக்கு. பட் நீ எப்படி மாறின அப்புறம் அது எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோனோட கேப்லயே பெருசா ஒரு ஸ்வாட் மாதிரி மாத்தி அந்த கோலமை துண்டு துண்டா வெட்டுறான். ஃபைனலி நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோம். இனி நான் மூஞ்ச எப்பவுமே பார்க்க கூடாது. ஆஸ்டன் நம்ம ஹீரோ கட் பண்ணியிருந்தான். கொஞ்சம் கூட
கூட தயங்காம ஆஸ்டனை கொன்னுட்டான். எப்படி இருந்தாலும் அவன் எதிரி. சோ ஜெனோஸ் இதை பண்றது நார்மல் தானு கைடு கிளம்பும் போது பார்த்தா நம்ம ஹீரோ ஆஸ்டனை ஹீலிங் பண்ணி திரும்ப திரும்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். கோலம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ டிஃபென்ஸ் பேரியரையும் யூஸ் பண்ணிக்கிறான். வாய்ப்பே இல்ல. ஒன்னு ஆஸ்டன் இறந்து போகணும், இல்ல அவனோட பாடியில இருக்கிற மொத்த மேஜிக் கிறிஸ்டலையும் டெஸ்ட்ராய் பண்ணணும். ஆல்ரெடியே இவன் அத்தனை பேரை ஹீலிங் பண்ணிருக்கான். 3 பாஸுக்கும் தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி சப்போர்ட்டோ பண்ணிருக்கான். அதுக்கப்புறமும் இவன் கிட்ட இவ்ளோ பவர் இருக்கா? என்னாலேயே இவன் பண்றதை நம்ப முடியல அப்படின்னு சொல்லி அந்த கைடே ஷாக் ஆகுறான். நீ இல்லாம போனா அந்த வேர்ல்டு ஒரு பெட்டரான பிளேஸா தான் இருக்கும். ஆனா தூரத்துக்கு ஸ்லம்மை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஈஸியா உன்னை சாக விட்டுருவேன்னு நினைச்சியா? பொழைச்சு வந்து இது எல்லாத்துக்கும் காசை ரீபே பண்ணுடா. லைஃப்ல 2 நல்ல விஷயம் பண்ணிருக்க. ஒன்னு என்ன இந்த ஸ்லம்மை விட்டு கூட்டிட்டு போனது, 2வது என்ன வெளியே அனுப்புனப்போ ஒரு கோல்டு காயினை கொடுத்தது. அது இருந்ததுனால தான் நான் லில்லியை காப்பாத்தினேன். கொல்றது என்னமோ எனக்கு ஈஸி தான், ஆனா நான் ஒரு ஹீலர், உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு அந்த கிறிஸ்டல் நம்ம ஹீரோ கடைசியில ஒரு வழியா டெஸ்ட்ராய் பண்றான். நீ இவ்வளோ டேலண்ட்ங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு உன்னை பார்க்கவே ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. உன்னாலதான் என் லைஃப்ல எல்லாத்தையுமே நான் இப்ப இழந்துட்டேன். என்ன பழி வாங்குறதுக்காக தான் நீ என்ன பொழைக்க வச்சிட்டியான்னு கேட்கவும் அவ்வளவு தூரத்துக்குலாம் நான் ஒன்னும் யோசிக்கல நம்ம ஹீரோ சொல்லவும், நீ டெமி ஹியூமன்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போது நான் பார்த்தேன். நாங்க ஃபைட் பண்ணும்போது நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. அதை ரியலைஸ் பண்ணாம நாங்க உன்னை கூப்பிட்டு நினைச்சிட்டோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சொல்றது பிரோஜனமே இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் சாரி அப்படின்னு சொல்லி ஆஸ்டன் மன்னிப்பு கேட்கறான். சாரி ஆஸ்டன், உன் மன்னிப்பு கேட்டாலாம் என் கோவம் தீந்துராது. எபிலிட்டி பூஸ்ட் ஸ்ட்ரென்த் 10 டைம்ஸ்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் கையை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டு ஆஸ்டன் மூஞ்சிலேயே ஒரு கிக்கு விட்டுருதான். இவ்வளத்தையும் பண்ணிட்டு சாரி சொன்னா உன்னை மன்னிச்சிருவான்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு அங்க இருந்து போறான். வைஸ் கமாண்டர் கரிஷ்னா அந்த இடத்துக்கு வந்துருத்தா. கோலமா மாதிரி மொத்த இடத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிருக்க, நிறைய மக்களை கொல்ல ட்ரை பண்ணிருக்க. ஜெனோஸை நான் மீட் பண்ணாம எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இவ்வளோ குற்றங்களை பண்ணதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அது போக பப்ளிக்ல ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்க இந்த குற்றத்துக்காகவும் சேர்த்து ஒன்று அரெஸ்ட் பண்ணுறட்டா அப்படின்னு கரிஷ் நான் சொல்கிறேன். ஜெனோஸ் வாண்ட்டை இதை சொல்ல சொன்னா நீ வச்சிருந்த ஸ்வாட் அவன் பேமெண்ட்டாக எடுத்துக்கிட்டான். ஆக்சுவலி அதை அவன் தான் டஞ்சனில் கண்டுபிடிச்சதுலேருந்தே அந்த ஸ்வாடு ஜெனோஸுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு அவன் சொல்ல சொன்னான் அப்படின்னு கரிஷ் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் நான் கடைசியில் இழந்துட்டேன்ல நம்ம பார்க்கவும் ஹீரோ அவனுக்காக ஒரே ஒரு கோல்டு காயினை விட்டுட்டு போயிருக்கான். காப்பாத்திருக்கான்னு ஜெனோஸுக்கு வந்துட்டு அவன் தேங்க்ஸ் சொல்லி கண் கலங்குறான். எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் சொல்லவோ, கவலைப்படாதீங்க டாக்டர், நாங்க உங்களை கிளினிக் கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை எல்லாரும் தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அந்த கேப்லயும் நான் தான் இவரை பிடிச்சிருக்க சப்போர்ட்டா இருக்கேன்னு சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. டயர்டா இருக்குன்னு சப்போர்ட் பண்ண சொன்னா இதுங்க சண்டை போடுதுங்களே நம்ம ஹீரோ பாக்குறேன். இப்போதைக்கு என்ன தேடுவாங்கிறதுனால நான் மறைஞ்சிருந்தேன். பட் திரும்ப மீட் பண்ணுவோம் ஜெனோஸ் அப்படின்னு சொல்லி கைடு ஓடி போயிருந்தான். பரவாயில்லையே நீ உயிரோட வந்துட்டேன்னு கார்மலா பார்க்கவும், கார்மலா உன்னை நினைச்சு நம்ம கவலைப்பட்டா அப்படின்னு லில்லி சொல்றா. நான் ஒன்னு அவனை நினைச்சு கவலைப்படலன்னு கார்மலா வைக்கப்படுறா. வெல்கம் ஹோம் ஜெனோஸ் அப்படின்னு சொல்லி லில்லி டீயை போய் கொடுக்கவும், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாங்க எல்லாரும் டீ குடிக்கலாம் லில்லி கூப்பிடுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த கைடுக்கு வந்து ஆல்ரெடியே நம்ம ஹீரோவை தெரிஞ்ச மாதிரியே தான் அந்த கைடு பேசினதை வச்சு தெரியுது. பட் அது கன்ஃபார்மாவும் நமக்கு தெரியல. 300 வருஷங்களுக்கு முன்னாடி தான் அந்த கோலம் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த லாஸ்ட் டெக்னாலஜி வந்து அந்த கைடுங்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமேல் தான் கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.